ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி நங்கு கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நங்கு கருவாடு எனக்கு ஒரு முளம் இருந்ததுனால அதை நான் கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டுட்டு 2 ஹவர்ஸுக்கு. இதே உங்களுக்கு சின்ன கருவாடு கிடச்சதுன்னா 1/2 hour ஊற போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண கருவாடை நீங்கள் மசாலா தடவிக்கோங்க. நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் போட்டு தடவினா சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு நீங்கள் 1/2 ஸ்பூன் அதுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கருவாடுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எண்ணெயை வச்சாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனனையும் கருவாடை நம்ம அதில் 1 by 1 போட்டுடுறோம். ஸோ கருவாடு ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம். லைக் நீங்கள் ஃபிஷ் எப்படி குயிக்காக வெந்துருமோ அதே போலயே உங்களுக்கு கருவாடு குயிக்காக வெந்துடும். முறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கருவாடு ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் நேற்று ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருந்தார் ராமேஸ்வரம். அங்கே வாங்கிட்டு வந்தார். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த கருவாடை எந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு தெரியுங்களா? ரொம்ப சட்டிலாக இருக்கணும். பருப்பு சாம்பார், ரசம், அப்புறம் பருப்பு கடைஞ்சது இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி அமிர்தமாட்டம் இருக்கும். நான் கொஞ்சம் காய போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதோடு வச்சு சாப்பிட்டப்ப சூப்பராக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.